உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய அற்புத மேன்மைகளும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களும் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா 5 கிரகங்களும் உங்களுடைய 5ஆம் பாவத்தில் சேர்ந்து நிற்கும். இதில் சுக்கிரன் பார்த்திங்கன்னா மேனத்தில் சனியோடு இணைஞ்சு உச்சம் பெற்று மீண்டும் அவர் மேஷத்துக்கு போயிடுவார். 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுடைய 6ஆம் பாவத்துக்கு போயிடுவார். அப்போது இந்த மாற்றங்கள் வருடக்கோள்கள் அதே இடத்துல தான் இருப்பாங்க. 9ல் குரு வக்கர நிலையில் இருக்கிறாரு. இந்த குரு வக்கர நிலையில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிரேக் ஆகி நிற்குது. நிறைய சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நிலைமைகள், தேவையில்லாத சில குழப்பங்கள், குடும்ப ரீதியில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல், நல்லா போயிட்டு இருந்த வியாபாரமும் தொழில் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பிரேக் ஆகி அப்படியே ஜாமாய் நின்ன மாதிரியான ஒரு சூழல். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு 99% எல்லாத்தையும் முடித்து கடைசியில் ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்க வேண்டிய நேரத்தில் ஏன் இப்படி இருக்குது, எதனால் இப்படி இருக்குது, எதனால் இந்த சூழ்நிலைன்ற அளவுக்கு மன அழுத்தங்களுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அப்போது இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் உங்களையும் தாண்டி உங்களை பிரேக் பண்ணுது. நல்லாவே தெரியும் இது நடக்கும், நல்லபடியாக இருக்கும், ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. நீங்கள் வழிகாட்டினவங்களுக்கு அது நல்லா இருக்குது, உங்கள் பேச்சை கேட்டு போய் செஞ்சவங்க இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டாங்க, உங்களோட நட்பு வச்சவங்க இன்றைக்கி எங்கேயோ போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் ரொம்ப சிரமங்களுக்கு நடுவில் ஆளாயிட்ருக்கிறீங்க. அதுலேயும் என்ன ரிஸ்க் எடுத்து 2 படி மேலே எடுத்து வச்சா மீண்டும் 4 படி சரிஞ்சு கீழே வரக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்குது. கோயில், தெய்வம், வழிபாடுகள் எல்லாத்தையும் பண்ணுறீங்க, என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் செய்கிறீங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அதில் ஏதோ ஒரு தெளிவில்லாத நிலைமையே உண்டாகிட்டுருக்கு. அப்போ ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரியலன்ற ஒரு குழப்பம். அப்பேற்பட்ட குழப்பத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் சுக்கிரன் உச்சம் அடைஞ்சதுனால உங்களுடைய லக்னம், அதாவது உங்களுடைய ராசியினுடைய அதிபதியே உச்சம் பெறுகிறார். அது உங்களுக்கு கிடைச்ச ஹைலைட்டு. அதோடு உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சேர்க்கை மிகச்சிறந்த பலம் உருவாக்குது. அதுவும் ராகு 5ல் நின்று அவர் சுக்கிரனோட இணைஞ்சு நிற்கிறது ஒரு நல்ல ஹைலைட்டு. அப்போ என்ன நடக்கும்னா, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், சிலருக்கு அவங்களுடைய வேலையில் ப்ரொமோஷனுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நான் படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அந்த அரசு சார்ந்த உத்தியோகத்திற்குரிய சில பரீட்சைகளில் என்ட்ரி ஆகி கூட அதில் 1/2 மார்க் 1 மார்க்கில் நான் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்க, அது உங்களுக்கு கிளிக் ஆகிடும். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே நேரத்தில் விட்டு போன வேலை மீண்டும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் துலாம் ராசி என்பவர்களுக்கு உண்டு. அதுலேயே நீங்கள் விரும்பி நெருங்கி பழகிய ரொம்ப நெருங்கியவங்க உங்களை விட்டு பிரிஞ்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு வேண்டாம். அவங்க மீண்டும் உங்களோட சேரக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது மாறப்போகுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா துலாம் ராசி என்பவர்களுக்கு குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குள்ள உண்டான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை ஏன் உருவாச்சுன்னு தெரியலையே அப்படின்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இயல்பு நிலை உருவாகிறதுக்கு உண்டான காலமாக இது இருக்க போகுது. உங்களது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பார்த்து ஒவ்வொன்றையும் செஞ்சீங்க, அவங்களுக்காகவே வாழ்ந்தீங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க சில முடிவுகள் எடுத்ததை பார்த்து நீங்களே ரொம்ப அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழல்களில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்கள் 100% அதிலிருந்து அழகாக வெளியில் மீண்டும் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. பிள்ளைகளுக்கு உண்டான திருமண முயற்சிகள் கைக்கூடி வரும். அவர்களுக்குரிய வேலை வாய்ப்பும் அவர்களுக்குரிய பிஸ்னஸ் ராதிரியில் இருக்கக்கூடிய தடைகள் உடைஞ்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையும். ஆக துலாம் ராசி என்பவர்கள் வெளிநாடு முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு அந்த வெளிநாடு முயற்சி சடனாக ஒர்க் அவுட் ஆகும். அதே நேரத்தில் நீங்கள் வெளிநாட்டில் தான் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்குரிய ஒரு காலம். முயற்சிகளை பலப்படுத்துங்க, பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த நேர காலகட்டங்களில் இழந்ததை மீண்டும் அடையிறதுக்கு உண்டான ஒரு காலம். குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதுலேயும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே உண்டான 3rd பர்சனுடைய பிரச்சனை நீங்கள் 2 பேரும் ஒன்றிணைஞ்சிடுவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ப்ளஸ் கொடுக்கல் வாங்கல், பணம், வராத பணம், வரவேண்டிய பணம்
உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். மேலும் பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியில் திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். திருமண ரீதியில் இருந்த தடைகள் உடையும். மீண்டும் அந்த திருமணம் கைக்கூடி வந்து ஒரு நல்ல அருமையான இடத்துல நினச்சதுக்கு மேலான ஒரு அருமையான காலகட்டங்களாக இது திருமண விஷயத்துக்கு வழிவகுக்கும். ரொம்ப நாள் திருமணமாகி புத்திர பாக்கியமே இல்லை, தடைகள் ஆகிட்டே இருக்க நினச்சிங்கன்னா இப்போ அந்த புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான காலமாக இது மாறும். முயற்சிகள் பலப்படுத்துங்க. அதுலேயும் பூர்வ புண்ணிய குலதெய்வ வழிபாடுகள் வந்து உங்களுக்கு நிறைய கை கொடுக்கும். நிறைய வெளிப்பிரயாணங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதுலேயும் உங்களுக்கு இப்போது சனி பகவான் இருக்கிற இடம் 6ஆம் இடம். இந்த நேரத்தை தவற விடாதீங்க. இதனால் 6ஆம் வீட்டில் சனி நின்றால் எதிரி கூட மண்டி போட்டு நிற்கக்கூடிய உட்காரக்கூடிய அளவுக்கு பலமான ஒரு காலகட்டங்கள். அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் ப்ரமோஷனுக்குரிய மேன்மைகள் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க பெரிய லெவலில் உங்களுடைய வேலைகளில் ஒரு நல்ல திருப்தி அடையிறதுக்கு உண்டான காலகட்டமாக இது மாறும். அதே நேரத்தில் வந்து சிறு குறு தொழிலை ஆரம்பித்து பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கு உண்டான காலமாக துலாம் ராசி என்பவர்களுக்கு இது அமையும். வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன், பட் வேலை கிடைக்க மாட்டேங்குதேன்ற குழப்பத்தில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அருமையான காலகட்டங்களில் இது இருக்க போகுது. மொத்தத்தில் முயற்சியை பலப்படுத்தினால் 100% சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இந்த கை கால் மடக்க முடியல, உட்காந்தா எந்திரிக்க முடியல, ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனைகளாக இருக்குன்னு ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து எந்தவித ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கலன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிலையை உருவாக்கிடும். உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். அதனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு இதில் மெயினாக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிடும். வழக்கு சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் தீரும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடு கட்டக்கூடிய யோகம், பூமி வாங்கிறதுக்கு உண்டான அமைவுகளுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும். அதற்குண்டான சில வழிபாடுகள், வழிகள், முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய காலமாக இது இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கைகூடி வரும். ஏன்னா தந்தை வழியில் இருக்கக்கூடிய உங்களுடைய கூட பிறந்தவங்களுக்குள் உங்களுக்கு உண்டான மனசஞ்சலங்கள் எல்லாம் நீங்கி இயல்பு நிலைக்கு வந்துடுவீங்க. மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலம். முயற்சியை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் உங்கள் திசா புத்தியும் ப்ளஸ் உங்கள் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவெடுங்க, அது ஆகச்சிறந்ததாக இருக்கும். பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுத்திங்கன்னா அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிடும். ஏன்னா இந்த சர்வாஷ வர்க்க பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதுவே 4க்கு கீழே 3, 2, 1 0 ஆகிடுச்சுன்னா அது நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பாருங்கள், அதை சார்ந்த முடிவுகள் எடுங்க. அது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை உருவாக்கிடும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திடும். அது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.